இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாய் நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்து அவருடைய தயவை நம்முடைய வாழ்விலே காட்டி நம்மை மீட்டு கொண்டு நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக சேர்த்து கொண்டார். நம்முடைய வாழ்நாட்களிலே நாம் இருந்த பின்மாற்றங்களை விட்டு விலகி இயேசுவோடு நாம் இருக்கும்படியாக பரிசுத்தமாக நம்மை ஆக்கியிருக்கிறார். இந்த நாட்களிலும் இயேசுவின் தயவை எண்ணி நாம் இயேசுவின் தயவை ருசி பார்த்த நாம் எப்படியாக காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்பதாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து விரும்பும்படியாக நாம் வாழ என்ன செய்ய வேண்டும் என்று தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த நாம், இயேசு கிறிஸ்துவின் தயவினால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், இயேசு கிறிஸ்துவினுடைய வேத வசனங்களை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வசனங்களின் மூலமாக புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல நாம் எந்த களங்கமும் இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது எப்படி என்று நாம் சற்று தியானித்து பார்ப்போம். முதலாவதாக நாம் புதிதாக பிறந்த குழந்தையைப் போல காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒரு புதிய மனுஷனை தரித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பழைய பாவ மனுஷனை நம்மை விட்டு நீக்கி ஒரு புதிய மனிதனாக நம்மை மாற்றியிருக்கிறார். ஒரு புதிய ஜீவனை பெற்றவர்களாக புதிய ஒரு மனிதனாக நம்மை மாற்றியிருக்கிறார். எப்படியாக புதிதாக பிறந்த ஒரு குழந்தை எந்த பாவமும் எதுவும் தெரியாமல் இந்த உலகத்திலே வருகிறதோ, அதுபோல களங்கமில்லாத இருதயத்தோடு காணப்படுகிறதோ, அதுபோல நாம் காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பழைய பாவங்கள் நம்மை விட்டு அகன்றிருக்கும். இயேசு அவர்களை நம்மை விட்டு அகற்றிவிட்டார். எனவே அந்த பாவத்தின் சுவடு இல்லாதபடி நாம் புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல நாம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மேலும் புதிதாக பிறந்த குழந்தை பாதுகாப்புக்கு அவருடைய அன்னை இருப்பார். அதுபோல நாம் நம்மை தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த குழந்தை எப்படியாக தன்னால் எதுவும் தனித்து செயல்பட முடியாதோ, அதுபோல நாம் புதிதாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்த முடியும். இந்த உலகத்திலே பாவங்கள் பெருகி இருக்கத்தான் செய்கிறது. அப்படிப்பட்டதான உலகத்துக்குள்ளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவத்திலிருந்து மீட்பை பெற்றுவிட்டோம், மறுபடியும் நம்மை பாவம் மேற்கொள்ளாது என்பதை சொல்ல முடியாது. ஏனென்றால் பல ஆசைகள், இச்சைகள் நம்மை மறுபடியும் பாவத்தில் விழ செய்வதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். எப்படியாக புதிய பிறந்த குழந்தையை அந்த தாய் பத்திரமாக எல்லாவித சீதோஷ நிலைக்கும் பார்த்து கொள்கிறாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா ஒரு சூழ்நிலையிலும் நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அவர் நம்மோடு இருக்கும்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவோடு காணப்பட வேண்டும். புதிதாக பிறந்த குழந்தையை போல இயேசு கிறிஸ்துவே சார்ந்து வாழும்போது நாம் பாவத்தில் விழாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். புதிதாக பிறந்த குழந்தை அதன் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு தன் தாய் கொடுக்கும் பாலின் மூலம் பெற்றுக்கொள்கிறது. அந்த தாய்ப்பால் என்பது மிகவும் எளிதான, மேலும் அடர்த்தி குறைந்ததாக காணப்படுகிறது. இது அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதோடு அந்த குழந்தை எதுவும் அஜீரண கோளாறு ஏற்படாமல் அந்த குழந்தைக்கு சரியான செரிமானம் கிடைக்கும்படியாக செய்கிறது. புதிதாக பிறந்த குழந்தைக்கு திட உணவுகளோ அதிக அடர்த்தியான உணவுகளோ கொடுக்க முடியாது. கொடுத்தால் அது அந்த பிள்ளையின் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். புதிதாக நாம் மாறியிருக்கிறோம், இயேசுவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும், நாம் எப்படியாக நடக்க வேண்டும் என்பது நாம் இயேசுவிடம் நம்மை ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே தெரியும். நாம் இயேசுவிடம் நம்மை ஒப்பு கொடுக்காமல் நாம் வெளியிலே
நாம் உலக பிரகாரமாக காணப்படுவோம் என்றால் நாம் நிச்சயமாக மறுபடியுமாக பாவ வாழ்க்கையிலே விழுந்து அழிந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய வேத வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருந்து அந்த வேத வசனங்களை நாம் தியானிக்க ஆரம்பிக்கும் போது, படிக்க ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் போதும் அநேக காரியங்களிலே அவருக்கு எதிரடையாக வந்தது. சாத்தான் அவரை சோதிக்கும் போதும், இச்சைகளை கொண்டு வந்து அவரை சோதிக்கும் போதும் அவர் அந்த வசனத்தை கொண்டு அவனை மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பாவங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய வேதாகமத்திலே அவருடைய ஞானப்பால் அதை வாஞ்சியாக இருந்து அதை தியானிக்கும் போது பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், இயேசுவினுடைய தயவை எண்ணி நாம் வாழ முடியும், சந்தோஷ மகிழ்ச்சியோடு காணப்பட முடியும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். மேலும் பல நேரங்களிலே நாம் போராட வேண்டியதாக இருக்கும், பாவங்களுக்கு விரோதமாக போராட வேண்டியதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் தம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யாதவராக அவர் வாழ்ந்தார். மாம்சீகத்திலே அவர் அடிக்கப்பட்டார், மாம்சீகத்திலே அவர் மரணித்தார், ஆனால் ஆவியை காத்து கொண்டார். இந்த உலகத்துக்குள்ளாக பாவம் அதிகமாக இருக்கும்போது நாம் மாம்சத்துக்குள்ளாக நாம் சென்று விடக்கூடாது. மாம்சத்துக்கென்று நாம் அடிபடலாம், ஆனால் மாம்சத்திலே நாம் இருந்து நாம் அழிந்து விடக்கூடாது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவருடைய தயவை எண்ணி பார்த்த நம்மை நாம் கெடுத்துக்கொள்ளாதபடி அவரோடு பரிசுத்தமாய் வாழும்படியாக அவருடைய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். மூன்றாவதாக நாம் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்து அதன்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். 1 பேதுரு 1:23 இப்படியாக சொல்கிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று வாசிக்கிறோம். வேத வசனமானது அழிவில்லாததாய் காணப்படுகிறது, அது ஒரு அழிவில்லாத வித்தாக காணப்படுகிறது. உலக பிரகாரமான கல்வி ஞானம் எல்லாம் ஒருவேளை நமக்கு அந்த வாழ்நாளை நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தாலும் அவைகளின் மூலமாக நம்முடைய ஆத்மாவை நாம் ரட்சித்து கொள்ள முடியாது. நம்முடைய ஆத்மாவை நாம் ரட்சித்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கென்று கொடுத்திருக்கும் அந்த வேத வசனங்கள் மட்டுமே நம்மை பாவங்களிலிருந்து விளக்க முடியும், நாம் ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்டதான அந்த வேத வசனத்தை இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய இருதயத்திலே கொடுத்து அதை ஒரு விதையாக நம்முடைய இருதயத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அது ஒரு சிறு விதையாக இருந்து நாம் வேத வசனங்களை நாம் தினமும் படிக்க 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 அந்த விதையானது தினமும் அது வளர்கிறதாக செடியாக மாறி பெரிய மரமாக மாறும் அளவுக்கு அந்த விதையானது வளர்ந்து பெருகும்படியாக அது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜீவன் கொடுக்கிறதாக காணப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய தயவை ருசி பார்த்த நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களின் மேல் வாஞ்சியாக இருந்து ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து நாம் அதை தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு எல்லா காரியங்களையும் நமக்கு விளங்க செய்து பரிசுத்தத்திலே நம்மை காத்துக்கொள்வார். மேலும் நமக்கு தெரியாத மறைமுகமான அனைத்து காரியங்களிலும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பார்த்து கொள்வார். வேதாகமத்திலே நாம் அதை ஆராய தொடங்கும் போது நாம் வேதாகமத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். மேலும் மறைபொருளாக இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி தருவார். எனவே வேத வசனத்தின் மேல் நாம் வாஞ்சியாக இருந்து அதை நாம் தினமும் வாசித்து அதிலே தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய தயவை எண்ணி நாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்து மறுமைக்குரிய நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய வேதாகமத்திலே நாம் தியானமாக இருப்போம், அவருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவரை தேடுவோம். இயேசு கிறிஸ்துவாக நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம். இயேசுவே, உம்முடைய வேத வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கும்படியாக நீர் அழைப்பு கொடுக்கிறீர். உம்முடைய தயவை ருசி பார்த்த நாங்கள் உம்முடைய வேத வசனத்திலே தியானமாக இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை பெற கிருபை செய்ய வேண்டுமா இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.